அனைவருக்கும் வணக்கம். ஐசு விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு லைவ் வந்தாங்க. அதில் வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னு கேட்கும்போது சரி அது விசித்ரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்கும்போது அது விசித்ரான்னு சொன்னாங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா அர்ச்சனா பேர் வந்து சொல்லவே இல்லை. ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னா அர்ச்சனா பேர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி உனக்கு யார் பிடிக்கும் ஃபேவரட் யார் அப்படின்னா அப்பயும் அர்ச்சனா பேர் சொல்லவே இல்லை. அர்ச்சனா ஒரு டுபாக்குருங்கிறது ஊருக்கே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஐசுக்கு வந்து தெரியாமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராங் பிளேயர் யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாலும் விசித்ராமா தான் ஸ்ட்ராங் பிளேயர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமெல்லாம் அவங்களுக்கு எப்படி பேசணும் எப்படி வைக்கணும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசித்ராவை சொன்னாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்சென்ஸ் ஒரு ஆள் அர்ச்சனா 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 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை சொன்னாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உண்மையாலுமே வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்னா யாரு நம்ம எல்லாத்துமே தெரியும், விசித்ரா மட்டும்தான். அந்த வீட்லேயே வந்து ஒன்றா நம்பர் டுபாக்கூர் யாரு அதுவும் தெரியும், அது இந்த அர்ச்சனா தான். அர்ச்சனா வந்து டைட்டிலுக்கு தெரியல, ஒரு டுபாக்கூர் ஒரு நாடகம் போட்டு விசித்ராமா யூஸ் பண்ணி தான் அது வந்து மேலே வச்சு தெரியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐசு குறிப்பிடுறாங்க. அதாவது விசித்ராமாவுக்கு எங்கே எதை பேசணும்னு சொல்லி தெரியும். அவங்க தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் சொல்லிட்டு விசித்ரா அவர் வந்து அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சும்மா போகிற போக்கில் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபேவரட் கண்டஸ்டன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பேர் வரவே இல்லை. எனக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசு நீ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பாதையில் வந்து போயிட்டு இருக்கமா, நீ இதே மாதிரி பாதையிலே போ அப்படின்னு சொல்லணும்னு இருக்கு. ஏன்னா ஃபேவரட் கண்டஸ்டன் யாருன்னு கேட்கும்போது எனக்கு வந்து மாயா பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல். அதுக்கப்புறம் ஜோவிக்கா பிடிக்கும் சொன்னாங்களே அதெல்லாம் இருக்கட்டும். விசித்ராமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மனசில் எப்பயுமே ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி இந்த ஃபோட்டோ போட்டிருக்கோமா அந்த மாதிரி நெஞ்சில் கை வச்சு என் மனசில் விசித்ராமாவுக்கு எப்பயுமே ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கே ஜாலியாக இருக்கு, ஜாலி ஜாலி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக சொல்லுச்சு. ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணு பிரதீப் வின் பண்ணுவார், அதுக்கப்புறம் மாயா வின் பண்ண நான் நினச்சேன். ஆனால் இந்த அர்ச்சனா வந்து வின் பண்ணதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அர்ச்சனா ஒரு டுபாக்கூருங்க. அர்ச்சனா என்னங்க பண்ணுச்சு, ஒன்றுமே பண்ணல. வெளியே இருந்து பார்த்துட்டு போய் உண்மையாலுமே இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து ஒரு அன்ஃபேர், டோட்டலாக ஒரு அன்ஃபேர் தான். டைட்டில் வின்னர் அர்ச்சனாவுக்கு வந்து தகுதியே இல்லை. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசு சூப்பராக வந்து சொல்லிச்சு. ஸ்ட்ராங் பிளேயர் யார் ஒன்லி விசித்ரா தான். அதே மாதிரி ஃபேவரட் பிளேயர் யார் விசித்ரா அப்படிங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.